ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் இந்த வருஷம் செகண்ட் டைம் மூணாருக்கு போயிட்டுருக்கேன். இந்த முறை வந்து ஃபாரஸ்ட் கவுண்டின்ற ஒரு ரிசார்ட் வந்து புக் பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த ஃபாரஸ்ட் கவுண்டி ரிசார்ட்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, இந்த ரிசார்ட்டுக்கு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் போயிருக்கணும். பட் அப்போ என்னால் போக முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக மழை பெஞ்சிச்சின்னு சொல்லி ரிசார்ட்டை க்ளோஸ் பண்ணுறதா சொல்லி வந்து எனக்கு ரிசார்ட்லேருந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ எனக்கு பெரிய டவுட் வந்துச்சு. என்னடா மழை பெஞ்சா இந்த ரிசார்ட்டுக்கு போக முடியாதான்ட்டு. ஏன்னா அப்போ இந்த ரிசார்ட்டை நான் புக் பண்ணும்போது அதிகமாக ஸ்டடி பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த ரிசார்ட்டை வந்து நான் ஸ்டடி பண்ணும்போது இந்த ரிசார்ட் வந்து பார்த்திங்கன்னா 5500 அடி கடல் மட்டத்திற்கு மேலே லக்ஷ்மி ஹில்ஸ்ன்ற ஒரு இடத்துல வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த ரிசார்ட் வந்து பார்த்திங்கன்னா போகணுன்னா ஃபாரஸ்ட் வழியே தான் போகணும். ஃபாரஸ்ட் வழியாக போகிறதுனால நம்மளால் ஓன் வெஹிக்கிளில் போக முடியாது. ஏன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான், நம்ம ஜீப் வழியே தான் போகணும். ஸோ அதனால் என்ன பண்ணோம், நம்ம காரில் அவங்க சொல்கிற பிக்கப் பாயிண்ட் வரைக்கும் போயிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க ஜீப்பில் ஃபாரஸ்ட் கவுண்டிக்கு ஆஃப் ரோடு ரைட் மூலம் அவங்க கூட்டு போயிடுவாங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக ரொம்ப அழகாக ரம்யமாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட்டுங்க. இந்த டீ எஸ்டேட் பேர் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி டீ எஸ்டேட்டுங்க. பாருங்களேன் இந்த டீ எஸ்டேட் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதோட வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் ரொம்ப வந்து மூடியாக இருக்குதுங்க. அப்படியே எங்கே மழை பெய்யுமா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. இங்கே செல்ஃபோன் சிக்னலும் ப்ராப்பராக கிடைக்கலங்க. நானும் ஒரே டவுட்லேயே காரை வந்து பிக்கப் பாயிண்ட்டை நோக்கி ட்ரைவ் பண்ணி போயிட்டுருந்தேன். அப்புறம் ஃபாரஸ்ட் கவுண்டிக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன். லொக்கேஷன் வந்த பிறகு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே நான் சிக்னலே ப்ராப்பராக இல்லைங்க, எப்படிங்க உங்களுக்கு கால் பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு டோன்ட் வரி ஜஸ்ட் கோ டு த லொக்கேஷன் சொன்னாங்க. நான் அப்படியே அவங்க சொன்னபடி மேப்பை பார்த்து காரை ட்ரைவ் பண்ணி போயிட்டுருந்தேன். கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கவுண்டின்ற ஒரு போர்டை பார்த்தேன். அது பக்கத்துலேயே 2 ஜீப் வந்து ரெடியாக இருந்துச்சு ட்ராவலர்ஸை கூப்பிட்டு போகிறதுக்கு. நான் ஜீப் டிரைவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்னோடய காரை அவங்க சொன்ன ப்ரைவேட் பார்க்கில் பார்க் பண்ணிவிட்டு ஜீப்பில் என்னோடய லக்கேஜோடு ஏறி ஃபாரஸ்ட் கவுண்டை நோக்கி போக ஆரம்பித்தேன். நான் ஏறினவுடனே ஜீப் டிரைவர்கிட்ட கேட்டேன், ஃபாரஸ்ட் கவுண்டில் இன்ஃபார்ம் பண்ணாங்க நாங்கள் வரோம் அப்படின்ட்டு. கேட்டதுக்கு ஜீப் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா 2:30லேருந்து செக்கிங் டைமுங்க. ஸோ 2:30லேருந்து ட்ராவலர்ஸ்க்கு வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போவோங்க அப்படின்னு சொன்னார். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கவுண்டியோட ஆஃப் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்களோட ஆஃப் ரோடு பயணம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நேற்று மழை பெஞ்சதுனால அங்கங்கே பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடில் வந்து தண்ணி தேங்கி இருக்கிறது தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பயணம் வந்து ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இருக்குன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பாறையாக இருக்குது அங்கங்கே. இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து யானை போனதை வந்து காட்டினார். இப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஃப் ரோடு சவாரி வந்து இந்த பிக்கப் பாயிண்ட்லேருந்து ஆஃப் இதுக்கு ரிசார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் இது. ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே அட்வென்ச்சர்ஸாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே பாருங்களேன் கம்ப்ளீட்லி வந்து பாறைகளாகவே இருக்குது. ஸோ பாறைகளில் பயணம் பண்ணுற மாதிரியே இருக்குது எல்லாமே. வண்டி பாருங்கள் எப்படி ஷேக் ஆகுது இதுன்னு சொல்லிட்டு. வந்து வீடியோ கேமரா எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து ரொம்ப ஷேக் ஆகிட்டு இருக்குது. இந்த இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல தோணுது. என்னென்னா வந்து கண்டிப்பாக ஜாயின்ட் பெயின்ஸ் இந்த மாதிரி பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு இந்த டைம் அதாவது இந்த ஆஃப் ரோடில் வந்து சவாரி பண்ணுறது வந்து உகந்தது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இருக்குது இந்த ரைடானது. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு. பட் அதே சமயத்தில் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஸோ ரியலாக ஆஃப் ரோட் சவாரின்னா இதாங்க பெஸ்ட்டுங்க. ஆஃப் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே மேலேயும் கீழேயுமாவே போயிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கோம். இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி நிறைய கற்களால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பயங்கரமாக ஷேக் ஆகிட்டுருக்குது. அதை வந்து உங்களை வீடியோலே பார்க்க முடியும். ஏன்னா வண்டி எந்த அளவுக்கு நல்லா ஷேக் ஆகுதுன்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் நான் வந்து வண்டியை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணும்போது கொஞ்சம்
கொஞ்சம் இல்லை, நிறையவே ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பில் வேற வந்து மோதிக்கிச்சு. அந்த அளவுக்கு வந்து ஷேக்கிங் இருந்துச்சு. ஈவன் என்கிட்ட அந்த அளவுக்கு கண்ட்ரோலும் இல்லை. ஏன்னா ஒரு கையில் கேமராவையும் இன்னொரு கையில் ஜீப்பையும் என்னால் பர்ஃபெக்டாக பிடிக்க முடியல. அவர் மேனேஜ் டு ட்ராவல் அஸ் வெல் அஸ் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே ஆஃப் ரோட் ரைடை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தேன். டிரைவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ரோட் ரைடு வந்து முடிய போகுதுன்னு சொன்னார். ஏன்னா ரிசார்ட்டை நம்ம வந்து நெருங்கிட்டோன்னு சொன்னார். எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் போகக்கூடாதான்ட்டு மாதிரி மனசில் தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆஃப் ரோட் ரைடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஆஃப் ரோட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வார்த்தைகளால் வந்து கண்டிப்பாக விவரிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு செமையாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ ரிசார்ட்குள்ளே உள்ள வந்துட்டோம். ரிசார்ட்குள்ளே உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா செக்இன் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணலான்னு போனால் மற்றதோட கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா வந்து மற்ற ரிசார்ட் மாதிரி இங்கே வந்து ஒருத்தர் மட்டும் ஐடி ப்ரூஃப் கொடுத்தா போதாது. ஸோ வந்து அத்தனை பேருமே வந்து ஐடி ப்ரூஃப் கொடுத்து ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ நாங்கள் 8 மெம்பர்ஸ் வந்து 8 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு 4 எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க. 3 எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடும், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ் வந்து இன்னொரு சைடும் கொடுத்துருந்தாங்க. வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ரூம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியிருக்காங்க. பட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் அதே சமயத்தில் வந்து க்ளீனாகவும் ஸ்பேசியஸாக நல்லாவே இருக்குது. பாருங்கள் ரூம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயின் வாலி வியூ பால்கனியை பார்க்கலாம். பாருங்கள் 2 சைடுமே வந்து நம்ம புக் பண்ணியிருக்க ரூம் தான். டோட்டலாக 3 ரூம்ஸு. இப்போ வியூ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. வாலி வியூ பாருங்கள், செமையாக இருக்குதுங்க. பா அந்த க்ளவுட்ஸ்லாம் பயங்கரமாக மூவ் ஆகிறது நல்லாவே தெரியுது. ஸோ எக்ஸலண்ட் வியூங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசார்ட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்டு. இந்த ரிசார்ட் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது காரணம் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் தாங்க. ஏன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் எந்த அளவுக்கு எலகண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்க்குற வியூ வந்து டெஃபினெட்லி பெஸ்ட் வியூவாக இருக்கும். அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த வியூவை. இங்கே வியூவை பார்க்க முடியுது. கம்ப்ளீட்லி எல்லா மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணியிருக்குது. ஒன்றுமே தெரியல. அந்த அளவுக்கு வந்து மிஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்லி சரௌண்ட் பண்ணியிருக்குது. செமங்க, சான்ஸே இல்லை. அங்கே பாருங்களேன் மிஸ்ட்டும் க்ளவுடும் வந்து ரெண்டுமே வந்து பாருங்கள் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றுமே தெரியல, எது மிஸ்ட்டு எது க்ளவுடுன்னு தெரில. அங்கே சன் வேற வந்து தெரியுது பாருங்கள். இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீ வந்து சூடாக குடிக்கணும் இந்த கிளைமேட்டுக்குன்னு தோணுது. ஸோ டீக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஆர்டர் பண்ணது வந்துருச்சு டீ. வாவ், செமையாக இருந்துச்சு டீ இந்த கிளைமேட்டுக்கு. வாங்க அடுத்த ரூம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்கள் ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாகவும் அதே சமயத்தில் ஸ்பேசியஸாகவும் இருக்குது. அதை காட்டிலும் வந்து பாத்ரூம் இன்னும் ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாங்க நைட்டில் இந்த ரிசார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே பாருங்கள் லைட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாங்க ரிசப்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து பெரிய அந்த கார்டனுக்கு போகலாம். அங்கே பாருங்கள் லைட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. அதை விட இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நான் ஜெர்கின்லாம் போடலை, ஏன்னா அந்த சில்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ட்டு. அப்புறம் இந்த ரிசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 கேட்டகரிஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ஹெரிட்டேஜி, காட்டேஜி, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் டீலக்ஸ்னு. அங்கே பாருங்களேன் லைட்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நைட்டில் செமையாக இருக்குல்ல. நான் சுற்றி அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இந்த ரிசார்ட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ எப்படி புக் பண்ணுறதுன்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் சூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 8 பேர் வந்திருந்தோம். ஸோ 8 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பேக் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2800 ப்ளஸ் வந்து 12% ஜிஎஸ்டி. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3136 வருது. இந்த 3136 ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஸ்டே கொடுக்குறாங்க. அப்புறம் ஆஃப் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட் ரைடு வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்பிக்யூ கொடுக்குறாங்க. கேம்ப் ஃபயர் வந்து கொடுக்குறாங்க. ட்ரக்கிங் வந்து பண்ணுறாங்க வித் எக்ஸ்பீரியன்ஸ் கைடோட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டெயின் வாலி வியூ
பால்கனி குடுக்குறாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் குடுக்குறாங்க. பிசைட்ஸ் வைஃபை ஃபெசிலிட்டிஸும் குடுக்குறாங்க இந்த ப்ரைஸ்க்கு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ரூமுக்கு குடுக்குற ஆஃபர்ஸ் எல்லாமே மற்ற ரூமுக்கும் காமன் தான். எக்ஸப்ட் ஒன்றே ஒன்று. அந்த ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியூ தாங்க. அதாவது இந்த ரூம்ஸ் வந்து எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு த வியூ. ஸோ வியூ இஸ் த மேட்டருங்க. வியூக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வேரி ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், லைட்ஸ்லாம் வந்து பாருங்கள், சீரியலாக அழகாக கார்டனில் செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இப்போ ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து நான் உங்கள்கிட்ட ப்ரைஸ் சொல்லிட்டேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2400 ப்ளஸ் 12% ஜிஎஸ்டி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டேஜ்க்கும் ஹெரிட்டேஜ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் ப்ளஸ் 12% ஜிஎஸ்டிங்க. ஓகே, அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் வெஜிடேரியனோ இல்லை எகிட்டேரியனோ இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் செக்இன் பண்ணும்போது இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் வெஜிடேரியனுக்குரிய ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்கும். இந்த பேக்கேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ சிக்கன் வந்து இன்க்ளூடட். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டின்னர் சாப்பிடும்போது அவங்க கொடுக்குறாங்க 2 to 3 பீசஸ்ஸு. நீங்கள் வெஜிடேரியன் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 இல்லை பன்னீரோ மஷ்ரூமோ அவங்க செஞ்சு தருவாங்க. ஸோ அதனால் மறக்காமல் சொல்லிவிடுங்க. கார்டனில் நைட்டில் வாக் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வாங்க இப்போ நம்ம ரிசப்ஷனுக்கு போவோம். ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிசப்ஷனில் பாருங்கள், சே எஸ் டு நியூ அட்வென்ச்சர்ஸ்னு லைட்டில் போட்டிருக்காங்க. ஜீப் வந்து இப்பயும் வந்து கெஸ்ட்லாம் வந்து இறக்கி விட்டு போயிட்டுருக்கு. வாங்க கேம்ப் ஃபயர் நடக்கிற இடத்த வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்கள், கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆஸ் பர் ஷெடியூல் படி வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் வந்து 7:30 PM தான் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. அங்கே பாருங்களேங்க, கேம்ப் ஃபயர் நடக்கிற இடத்த ஃபுல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் லைட் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க எப்போ வந்து கேம்ப் ஃபயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ட்டு. அங்கே பாருங்களேன், கேம்ப் ஃபயர் வந்து நடக்கிற இடத்த டாப் வியூவில் வந்து எப்படி இருக்குன்ட்டு. கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. லைவ் மியூசிக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா கெஸ்ட்டுமே வந்துட்டாங்க. அந்த இடமே வந்து பயங்கர வைப்பாக இருக்குது. அங்கே பாருங்களேன், அந்த குட்டி குழந்தை என்ன மட்டும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்ட்டு. அவன் இந்த ஒரு சாங்க்கு மட்டும் இல்லைங்க, அவன் எல்லா சாங்க்குமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான் த்ரூ அவுட். ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேம்ப் ஃபயர் இது வந்து ரொம்ப வைப்பாக இருந்துச்சு. இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா நான் போய் டின்னர் பிரேக் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மியூசிக் அண்ட் இதை வந்து கேம்ப் ஃபயர் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டிஜே வேறு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டின்னரே வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் லைவ் மியூசிக்கோடய சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வார்த்தைகள் சொல்ல முடியாது. அது லைவாக வந்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. டிஜேலாம் முடிச்சு நைட்டு படுக்கிறதுக்கு 2 மணி ஆயிடுச்சுங்க. காலையில் 6:30க்கு எழுந்திரிச்சு ப்ரஷ் அப்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. ஏன்னா 7:30க்கு ட்ரெக்கிங்னு சொன்னாங்க. இந்த இடைப்பட்ட டைமில் வாங்க நம்ம கிளாஸ் பிரிட்ஜை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த கிளாஸ் பிரிட்ஜை வந்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு பேட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யோகா பண்ணுறதுக்கு அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபுட்வேர் வந்து பார்த்திங்கன்னா அலோடு கிடையாது. நேற்று இந்த கிளாஸ் பிரிட்ஜிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வாலி வியூ வந்து பார்க்க முடியல. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து மிஸ்ட்டு வந்து மறைச்சிருந்துச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம். பாருங்களேன் எப்படி வியூ இருக்குன்ட்டு. சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குதுங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அங்கே தெரியுதுலங்க, அந்த பிளாக் தாங்க எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ்க்குரிய பிளாக்கு. அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ரூமில் நான் தங்கியிருக்கேன். பாருங்களேன், இப்போ நான் ஃபுல் வியூ காட்டுறேன், எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குதுங்க பாருங்கள். கம்ப்ளீட்டில் அந்த வாலி வியூ ஃபுல்லாகவே தெரியுது. சான்ஸே இல்லைங்க, சூப்பர். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் கைடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் அவர் வந்தவொன்னே நாங்கள் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த இடைப்பட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் பிரிட்ஜிலேருந்து வியூவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ட்ரெக்கிங் கைடு வேறு வந்துட்டாருங்க. நான் இங்கேருந்து ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ட்ரெக்கிங்கில் ஜாயின் பண்ணிட்டேன்.
இப்போ இந்த காட்டுப்பகுதியில் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இறங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாக வழுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வரணும். பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்காங்கன்ட்டு. இந்த ஸ்லோப் எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் நம்ம நண்பர் பூபதி வந்து இப்போ ட்ரை பண்ணுறாரு. அந்த கயிறை பிடிச்சி தான் இறங்கணும். பாருங்க எவ்வளோ கஷ்டமான இடமா இருக்குது. எப்படி ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு சின்ன நீரோட தெரியுது பாருங்கள். இந்த நீரோட வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பாண்டில் போய் சேருது. இந்த நீரோடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து அப்பப்போ தண்ணி குடிக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து யானைகள் வந்துட்டு போகிற இடம் அப்படின்ற மாதிரி கைடி சொன்னாங்க. ஈவன் அந்த பாண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம வேணால் போய் குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இது வரைக்கும் வந்ததில் இப்போ நடந்து போகிறோம் பார்த்திங்களா, இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் ஈவனாக இருக்குதுங்க. பாக்கி எல்லா இடமும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. அப்படியே கண்களுக்கு ரொம்ப வந்து இனிமையாக இருக்குது. அடடா, அங்கே பாருங்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. எல்லாம் அட்டைப்பூச்சி கடிச்சதுனால வந்து அட்டைப்பூச்சியை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்த வந்து காட்டெருமைகள் அதிகமாக வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாருங்க. இங்கே பார்த்துட்ருக்கீங்களா, இந்த இடத்துக்கு வரதுக்குள்ளார ஒரு பெரிய மரண பயத்தையே பார்த்தாச்சு. ஏன்னா ஒரு சிங்கிள் ரூபா பிடிச்சிட்டு ஒரு பாறையில் ஏறணும். சைடில் எதுவும் கிடையாது. கீழே விழுந்து 5500 அடிக்கு கீழே தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைகர் கிராஸ் பண்ணுற பாதை வழியாக கூப்பிட்டு போனாருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிற்கக்கூடாது, வேகமாக நடக்கணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இங்கே அட்டைப்பூச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் வேகமாக ஓட சொன்னார். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்பா, ட்ரெக்கிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. ட்ரெக்கிங் உண்மையிலுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இருந்துச்சு. அப்பா, அதோட அட்டைப்பூச்சிக்கு வந்து விடலைங்க, எல்லாத்தையுமே கடிச்சிருச்சுங்க. ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். அப்போ ட்ரெக்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஒரு ஜீப் ஒன்று வருது பாருங்கள். அடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. கோட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஹாஃப் ரோட் ரைடை வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு என் கார் நிப்பாட்டி இந்த ப்ரைவேட் பார்க்கிங்க்கு வந்து என்னோடய காரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாரஸ்ட் கவுண்டி எங்களை பிக்கப் பண்ண பாயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே நோக்கி வந்துட்டு இருந்தோம். ட்ரிப்பு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. கிரேட் அட்வென்ச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ட்ரிப்பு மூலம் எங்களுக்கு கிடச்சிச்சிங்க. மஸ்ட்டு விசிட் பிளேஸுங்க. இந்த ரிசார்ட்டுக்கு நீங்கள் எந்த சீசனில் வேணால் போகலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு சீசன் சொன்னால் வந்து ஜூன் டு ஆகஸ்ட்டுங்க. அப்புறம் நவம்பர்லேருந்து ஜனவரிங்க. இந்த சீசனில் போனீங்கன்னா நீங்கள் இந்த பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணலாம். ஏதோ எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர். ரொம்ப முக்கியமான ஒன்று, ரிசார்ட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் எங்களை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணாங்க. ஃபைனலாக ஃபாரஸ்ட் கவுண்டி எங்களை பிக்கப் பண்ண பாயிண்ட்டுக்கே வந்து சேர்ந்தாச்சுங்க. நான் நம்புகிறேன் ஃபாரஸ்ட் கவுண்டி பற்றி பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்ட்டு. அலாங் வித் தட் வந்து ஃபாரஸ்ட் கவுண்டியோட ப்ரௌச்சர்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, பபாய், see you in next video.